உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜலான் மாவட்டத்தில் குத்துன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர் தான் 46 வயது நேர்ந்த இந்த அருண் ராய். இந்த அருண் ராயை பற்றி சொல்லணும்னா ரொம்பவும் சின்சியரான ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். இவருடைய சொந்த பூர்வீகம் கோரக்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் இவருடைய மனைவியான மாயா ராய் மற்றும் இவருடைய மகனான அமின்தாஸ் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த ஊரில் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த அமின்தாஸ் அப்படின்ற அந்த பையன் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேற்கொண்டு அதே கிராமத்தில் இவருடைய அண்ணனான அரவிந்த் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் நடத்திக்கிட்டு தன்னுடைய தம்பியோடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பா தன்னுடைய குடும்பத்துக்கு கூட அவர் அந்த ஊர்ல வசிச்சுக்கிட்டு வராரு. தொடர்ந்து இந்த அருண் ராய் ஒரு கவர்மெண்ட் ஆபீசருங்கிறதுனால அந்த மாநிலத்தோடைய பல்வேறு இடங்களுக்கு இவருக்கு டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க. இதன் காரணமா எங்கெல்லாம் இவர் டிரான்ஸ்பர் ஆகி போறாரோ அங்கெல்லாம் தன்னந்தனியாவே அந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்படுற குவார்டர்ஸ்ல இவர் தங்கி கொண்டு இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இதை தவிர டியூட்டி டைம்ல இவர் குவார்டர்ஸ்ல இருக்கிற நேரத்துல கூட தன்னுடைய அண்ணன் கிட்டையும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கிட்டையும் தன்னுடைய சொந்த பந்தத்துக்கிட்டையும் அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கொண்டு ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த அருண் ராய். இப்படி அருண் ராயோடைய பர்சனல் லைஃப்லயும் சரி அவருடைய அண்ணனுடைய குடும்பத்திலையும் சரி எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா சுமூகமா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அருண் ராயோடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாளும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சரியா டிசம்பர் 5, 2025 அன்றைய தினம் வழக்கமான ஒரு நாள் மாதிரி தான் அருண் ராய்க்கு விடிய ஆரம்பிச்சது. இந்த அருண் காலை எழுந்ததுமே தன்னுடைய அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு அவசரமா பக்கத்துல இருக்கிற தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மக்களை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. பட் என்னதான் இவர் சுறுசுறுப்பா அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு வேலை பார்த்தாலும் அவருடைய முகத்துல ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிறதா அவருடைய முகம் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. பட் இதை பத்தி அங்க இருந்த ஆபீசர் யாருமே அவர்கிட்ட கேட்கல. தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படி அருண் ராயும் தன்னுடைய வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறதுனாலையும் இவர் அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்ததுனால ஸ்டேஷன்ல தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு ஈவினிங் நேரத்தில் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க இவருக்கான முன்னுரிமையும் மரியாதையும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு ரிட்டர்ன் தன்னுடைய குவார்டர்ஸை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் வழக்கம் போல 8:30 இருந்து 9 மணிக்குள்ள கால் பண்ற இவருடைய மனைவி அன்றைய தினமும் இவருக்கு கால் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, பிளட் பிரஷருக்கான மாத்திரை போட்டுட்டீங்களா அப்படின்னு அக்கறையோட மறுமுனையில இருந்து இந்த அருணோடைய மனைவி கால் பண்ணி பேசியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த அருணோடைய முகத்துல ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு சங்கடமும் அப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தன்னுடைய மனைவி கிட்ட சரிவர எதுவுமே பேசல. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லி கொண்டு தன்னுடைய குவார்டர்ஸ் நோக்கி நடந்து கொண்டு இருந்த இந்த அருண் ராயோடைய அந்த கான்வர்சேஷன் கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சோர்வான முகத்தோடையும் குழப்பமான மனதோடையும் தன்னுடைய குவார்டர்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிருந்திருக்காரு. பட் மறுமுனையில இருந்த இவருடைய மனைவிக்கு சரி ஒருவேளை டயர்டா இருக்காரு போல, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு அந்த ஃபோன் காலை குழப்பத்தோடய கட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது தன்னுடைய கணவர்கிட்ட பேசுற கடைசி தருணம் அதுதாங்கிறது. இந்த அம்மா பேசி முடிச்ச அடுத்த 20 நிமிஷத்துல அந்த குவார்டர்ஸோடைய ஏதோ ஒரு ரூம்ல இருந்து துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்களுக்கு கேட்டிருக்கு. பதறி அடித்தபடி அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்த சக போலீஸ் ஆபீசர் எல்லாருமே எந்த இடத்தை நோக்கி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்த போதுதான் இந்த அருண் ராயோடைய பிளாட்ல இருந்து தான் கேட்டுச்சுன்னு தெரிஞ்சதுமே உடனடியா உள்ள போய் பாக்குறாங்க. அப்போ இந்த அருண் ராய் தலையில ரத்த காயத்தோட கொசு வலையில சாஞ்சி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன சக ஊழியர்கள் உடனடியா ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் அங்க மருத்துவர்கள் எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்க பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுமே அவசரமா அந்த இன்ஸ்பெக்டரா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் அங்கேயுமே மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு இவரை எங்களால காப்பாற்ற முடியல, இவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டரான அருணுக்கு அவருடைய மனைவி பேசி முடிச்ச அடுத்த 20 நிமிஷத்துல என்னதான் அவருடைய குவார்டர்ஸ்ல நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகளால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி வட இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எழுதோ அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த அருண் ராயோடைய சர்வீஸ் ரிவால்வர் அவருடைய வயிற்றுக்கிட்ட இருந்துச்சு. இதை வச்சு பார்க்கும்போது இவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ண போற லோக்கல் ஸ்டேஷன் அதிகாரிகள் அடுத்த நாள் ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா இன்ச்சு பை இன்ச்சா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இரவோட இரவா இந்த அருணுடைய குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அருணுடைய மனைவியும் பதறி அடித்தபடி வேக வேகமா இந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து தன்னுடைய கணவரை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்ததுமே அவங்களால அதை ஏத்துக்க முடியாம சம்பவ இடத்திலே கதறி கதறி அழுதுருக்காங்க. சம்பவம் நடந்தப்போ பயங்கர குளிர் இருந்ததுனால எல்லாருடைய மெயின் டோரும் அன்னைக்கு லாக் பண்ணப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு. ஆனா அருணுடைய சடலத்தை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தவங்க அந்த வீட்டை பார்க்கும்போது மெயின் டோர் எல்லாமே ஓபன் பண்ணப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. அதே சமயம் அவருடைய சர்வீஸ் ரிவால்வர் அவருடைய அந்த தலையில குண்டு காயத்தோட கொசு வலையில படுத்திருந்தாலும் அவருடைய கையில அந்த சர்வீஸ் ரிவால்வர் வயிற்றுக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற யாரோ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து அவருடைய துப்பாக்கியாலேயே சுட்டுட்டு அவருடைய வயிற்று மேல இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு இந்த வீட்டையுமே லாக் பண்ணாம போயிருக்கணுமோ அப்படின்ற சந்தேகத்தோடு தான் இந்த வழக்குடைய விசாரணையை போலீஸ் அதிகாரிகள் தொடங்க ஆரம்பிச்சாங்க. இதை தவிர அந்த வீட்டில் இருந்து அவருடைய மொபைல் போன், அவருடைய சிம் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சம்பவம் நடந்தப்போ அந்த குவார்டர்ஸ்ல இருந்த எல்லார்கிட்டையுமே விசாரணைகள் நடத்தப்பட ஆரம்பிச்சது. ஆனா யாருமே சந்தேகப்படுற மாதிரியான யாரையுமே பார்க்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இறந்து போன இந்த அருண் ராய் 1998 உத்தரப்பிரதேசத்துடைய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கான்ஸ்டபிளா தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய கடுமையான உழைப்பினாலையும் அவருடைய நேர்மையினாலையும் 2013 தான் இவர் சப் இன்ஸ்பெக்டரா ஆயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2023 தான் இவர் இன்ஸ்பெக்டராகவே ஆயிருந்திருக்காரு. பட் இப்படி நல்லா அவருடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்த்த போலீஸ் ஆபீசரும் சரி அருணுடைய மனைவியும் சரி பயங்கரமா ஆதங்கப்பட்டிருந்திருக்காங்க. தொடர்ந்து இறந்து போன இந்த அருணுக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களா, வேற ஏதேனும் இவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையுமே விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாம தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்டேயே 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருங்கிறதும், இறந்து போவதற்கு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் தன்னுடைய சம்பளம் எதையுமே தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்திங் இவருக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் துரிதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்ததுல இந்த குவார்டர்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவியில் 9 மணிக்கு ட்ராக் ஷூட்லாம் போட்ட நிலையிலையும் தலையில அந்த பனிக்குள்ளாவும் பேக் அணிந்த நிலையில ஒரு பொண்ணு போனை நோண்டிக்கிட்டே நடந்து போறது பதிவாக இருந்திருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டது 9:15க்கு. பட் இந்த சத்தம் கேட்ட அடுத்த 3வது நிமிஷத்துல அதே சிசிடிவியில் அதே பொண்ணு வேக வேகமாக ஓடுறதும் யாருக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டே போகிறதும் அந்த சிசிடிவியில் பதிவாகுது. உடனடியாக இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது தான் கூடவே அந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து, சார் இந்த பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும், அவருடைய ஃபோன் நம்பர் கூட இதுதான் அப்படின்னு இந்த வழக்கு விசாரணை பண்ணுற ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துருந்துருக்காரு. அதன் அடிப்படையில் அவளுடைய நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அருண் ராய் கடைசி 3 நாட்களில் 100 முறைக்கு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட தான் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல லேடி கான்ஸ்டபிளா வேலை பார்க்கிற 28 வயது நிறந்த மீனாட்சிங்கிறது தெரிய வருது. இந்த சிசிடிவியை பார்த்ததுமே அருணுடைய மனைவி என்னுடைய கணவருடைய இறப்புக்கு இந்த மீனாட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவ மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மீனாட்சி பத்தி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவளை தேடி அவ வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவ தங்கி இருக்கிற குவார்டர்ஸுக்கும் போய் தேடி பார்த்துருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே டிசம்பர் 6ஆம் தேதியே இந்த மீனாட்சியை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சு.
2019 உத்தரப்பிரதேச காவல்துறையில இவ போலீஸ் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணியிருந்திருக்கா. பட் என்னதான் இவ கான்ஸ்டபிளா வேலை பார்த்தாலும் இவளுடைய ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு IAS IPS ஆபீசர் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ யாரையுமே மதிக்க மாட்டா, தான் கூட இருக்கிற சக ஆபீசரை கூட இவ மதிக்க மாட்டா. ஆனா சீனியர் ஆபீசர் கிட்ட தான் நல்லா நெருங்கி பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர இவ போலீஸா ஜாயின் பண்ணதுல இருந்து 11 சிம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கா. அதே சமயம் 3 மொபைல் போனை மாத்தி இருந்திருக்கா. அதுல ஒரு போன் ஐபோன், அதோடைய வேல்யூ பார்த்தா 1.5 லட்ச ரூபாய் கிட்ட இருக்கு. அதே சமயம் இவ எப்போதுமே 2 மொபைலை யூஸ் பண்ணுவா. ஒன்னா தன்னுடைய குவார்டர்ஸ்லயே வச்சிருவா, இன்னொன்னு எப்போதுமே தன்னுடைய கையிலேயே வச்சிருப்பா. அது ஏன் குவார்டர்ஸ்ல வைக்கிறா அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே தெரிய வரும். தொடர்ந்து இந்த மீனாட்சிக்கு எங்கெல்லாம் டிரான்ஸ்பர் கிடைக்குதோ அங்கெல்லாம் இதே மாதிரி தான் திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி நடந்துகிட்டு வரா. அப்படிதான் 2022 ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கும்போது கூட வேலை பார்க்குற சக கான்ஸ்டபிளான மோகித் என்ற பையன் கூட பயங்கர பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சி போனதுனால 2 பேரும் கொஞ்ச நாட்களே பயங்கரமா க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் நாட்கள் நகர நகர எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இவ ஒன்னா கேட்க ஆரம்பிச்சா. சரி, லவ் பண்றதுல இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நம்மள சின்சியரா காதலிக்கிறா, நாமளும் சின்சியரா காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோகித் அவ கேட்கிற ஒவ்வொரு பொருட்களையுமே வாங்கி கொடுத்துக்கிட்டே வரா. எங்கேயாவது இவங்க 2 பேரும் வெளியில போனா கூட முழு செலவுமே இந்த மோகித் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே இவனுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் இவங்க 2 பேரும் வெளியூருக்குலாம் போயிட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இவ வீடியோவா எடுத்து வச்சிருக்கா. பட் இது எல்லாமே 2 பேருடைய சம்மதத்தோட தான் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. பட் நாட்கள் நகர நகர அவனுடைய காதலும் அவன் மேல இருந்த இன்ட்ரெஸ்டும் மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சதும் அவன்கிட்ட இந்த வீடியோவை காட்டி பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் முழுக்க முழுக்க பழகினது எல்லாமே இந்த பணத்துக்காக தான். இந்த வீடியோவை நான் வெளியிடாம இருக்கணும்னா எனக்கு நீ 25 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்ற மாதிரி இந்த மோகித்தை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோவை பார்த்து நிலகுலைஞ்சு போன இந்த மோகித்துக்கும் அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய ஃபேமிலி தான் தனக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மோகித் உடனடியாக தன்னுடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ மோகித்தோடைய ஃபேமிலியுமே அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்க. இவனுமே ஆசைப்பட்டிருக்கான், அந்த பொண்ணுமே ஆசைப்பட்டிருக்கா, 2 பேரும் சேர்ந்து தானே இருந்தாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து மிரட்டுறானா அவன் மேல தானே தப்பு இருக்கு. நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு, அவகிட்ட ரூபா கூட நீ கொடுக்காத அப்படின்னு மொத்த ஃபேமிலியுமே மோகித்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால மோகித்துமே அவ என்னதான் பணம் கேட்டாலும் அதை பத்தி இவர் அழட்டிக்காம தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த நேரத்துல தான் ஒரு ஃபேக்கான கேஸை கோர்ட்ல இந்த மோகித் மேல ஃபைல் பண்ண ஆரம்பிச்சா. அந்த கேஸ்ல இவன் தான் கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிறான் அப்படின்னும் தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு பண்ணா அப்படின்னு ஃபேக்கான கேஸ்லாம் கொடுத்துட்டதுனால 2 மாசம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மோகித்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இறுதியா இந்த வழக்குடைய விசாரணை நீதிமன்றத்தில் வரும்போது தான் இந்த மோகித் பக்கம் இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளிவர ஆரம்பிச்சு அவருக்கான பெயிலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இன்னொரு பக்கம் இந்த ஃப்ராடுக்காரி இந்த கேஸ்ல ஆஜராகவே இல்லை. ஆனா அவளுக்குமே நல்லா தெரியும் இந்த கேஸ் ஒரு ஃபேக் கேஸ், கோர்ட்ல நிக்காதுங்கிறது. ஸோ இதனால அவ கோர்ட்ல ஆஜராகாமலே இந்த கேஸ்ல இருந்து அப்படியே மழுப்பி இருந்திருக்கா. இறுதியா மோகித்துக்கு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சீனியர் ஆபீசர் அவரை வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சீனியர் ஆபீசர் கிட்ட ஹனி ட்ராப் மாதிரி பண்ணி அவங்கள தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்த பணம் பறிக்கிறது தான் இவ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டே வழக்கமா ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அதன் மூலியமா இவ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அதே சமயம் கோடிக்கணக்கில் ப்ராப்பர்ட்டி, 80 லட்ச ரூபாயில வீடு அப்படின்னு ஒரு சொகுசான ஒரு லக்ஸரியான லைஃபை இவங்களை ஏமாத்துறதன் மூலியமா வாழ ஆரம்பிச்சா. இது எல்லாத்துக்குமே இவருடைய அண்ணனா இருக்கட்டும், இவருடைய அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேங்கா இருந்துதான் இந்த மொத்த ஹனி டிராப்புமே கூட வேலை பார்க்குற சீனியர் ஆபீசர் கிட்ட மட்டும் இதை எல்லாத்தையுமே பண்ணி இவ்வளோ பணத்தை இவ கறக்க ஆரம்பிச்சா. இந்த மோகித்தை ஏமாத்தினதுக்கு பிறகு இவ அடுத்ததா வேலை பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தங்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் கூட செல்ஃபி, போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு 8 லட்ச ரூபாய் கிட்ட மிரட்டி பணம் எல்லாம் வாங்கி இருந்திருக்கா. தொடர்ந்து இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சது. முக்கியமா செப்டம்பர் மாதம் 2022 பைரேலி மாவட்டத்துல இவ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மோனு பாண்டே மற்றும் யோகேஷ் அப்படின்ற 2 கான்ஸ்டபிள் கூட ஒரே நேரத்துல அட் அ டைம்ல குதிரை ஓட்டி இருந்திருக்கா. அதாவது ட்ரையாங்கிள்
லவ்ல இருந்திருக்கா. இந்த பையனுக்கு இந்த பையன் லவ் பண்றது தெரியாது, இன்னொரு பையனுக்கு இந்த பையன் லவ் பண்றது தெரியாது. இப்படி ட்ரையாங்கல் லவ் பல நாட்கள் இவ ஓட்டிக்கிட்டு வந்திருக்கா. அதன் மூலியமா அவளுக்கு தேவையான பணம், அவளுடைய செலவுகளுக்கு உண்டான பணம் எல்லாத்தையுமே அந்த பசங்க கிட்ட இருந்து ஏமாத்தி ஒன்னா வாங்கிக்கிட்டே இருந்திருக்கா. இறுதியா ஒரு கட்டத்துல இந்த ரெண்டு பேருக்கு இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சதும் ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரு கட்டத்துல இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டு கான்ஸ்டபிளையும் மீனாட்சியும் கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்காரு. பட் அந்த நேரத்துல அந்த ரெண்டு கான்ஸ்டபிளுக்குள்ள பயங்கர சண்டை ஏற்பட்டதுனால இன்ஸ்பெக்டருடைய சர்வீஸ் ரிவால்வரை எடுத்து இன்னொருத்தனை பார்த்து 2 முறை சுட்டிருந்திருக்கா. பட் அதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல எந்த ஒரு ஆபத்து நிகழல. ஆனா இதை பத்தி அந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஹையர் ஆபீசருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பட் எப்படியே சீனியர் ஆபீசருக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைச்சதுமே இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு வந்து அன்றைய தினம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான பல ஃப்ராடு தான எல்லாத்தையுமே இவ போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்து கொண்டே பண்ணிக்கிட்டு வரா. அதுக்கப்புறம் தான் தனக்கு தெரிஞ்ச ஹையர் ஆபீசர் கிட்ட மன்னிப்பு கடிதெல்லாம் கொடுத்து அந்த பைரேலி மாவட்டத்தில் வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனான கோஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி 2024 ஏப்ரல் மாசத்துல வந்திருக்கா. இந்த ஸ்டேஷனுக்கு தான் இறந்து போன அருண் ராய் ஜூலை மாசம் 2024 இன்ஸ்பெக்டரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான கான்வர்சேஷன் ஏற்பட ஆரம்பிச்சு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பும் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னதான் அது வரைக்கும் நேர்மையான பாதையில கண்ணியமா இருந்த இந்த அருண் ராய் இவருடைய பழக்கம் கிடைச்சதுமே முழுவதுமா தன்னுடைய பாதையில இருந்து மாறி வர ஆரம்பிச்சாரு. சபலத்தால தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் இழந்து இவ பின்னாடி சுத்துற நிலைமைக்கு மாறி இருந்திருக்காரு. இதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் போட்டுட்டு வராம இருக்கிறது, அப்படியே அன்யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தா காஸ்ட்லியா போட்டுட்டு வர்றது, ரொம்ப திமிரா நடந்துக்கிறது, ஆட்டிடியூடா நடந்துக்கிறது, யாரையும் மதிக்காம இருக்கிறது, சொல்ற வேலைகளை செய்யாம இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை அந்த ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் அருண் தான் கையில இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே இந்த மீனாட்சி பண்ணிக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்குமே வேற வேற போலீஸ் ஸ்டேஷன்ல டிரான்ஸ்ஃபர் போட்டு இருந்திருக்காங்க. இறுதியா இவர் குத்தூன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு வராரு. இவர் ஒரு குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கிறதுனாலையும் இந்த மீனாட்சியும் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதுனால அப்பப்போ இந்த அருண் ராயை மீட் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கா. அப்படிதான் டிசம்பர் 5ஆம் தேதியும் யதார்த்தமா இவ பார்க்க வந்ததாகவும், நான் பார்க்க வந்த ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டது, நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ அவர் வந்து தரையில கொசுவாலை கிட்ட ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு, நான் அதை பார்த்து பயந்துட்டு வேகமா ஓடி வந்துட்டேன், நான் இந்த இடத்துக்கு இவரை சும்மா தான் பார்க்க வந்தேன், அந்த நேரத்துல தான் கூட வேலை பார்க்குற சக கான்ஸ்டபிளான அன்கித் அப்படின்ற ஒருத்தன் கூட தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி மொத்த விஷயத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸ் ஆபீசர் இவ சொல்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ப தயாராகவே இல்லை. இதனால மறுபடியும் துருவி விசாரணை பண்ணும்போது தான் சில உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய லீவு நாட்களில் மட்டும்தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்ப்பாரு. அதே சமயம் இவளை பார்க்குற முன்னாடி வரைக்குமே ரொம்பவும் நேர்மையா சின்சியரான ஆஃபீஸராக தான் இருந்திருக்காரு. இவர் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் அந்த ஊர் பகுதிகளில் இருந்திருக்காரு. பட் அப்படிப்பட்ட இவருடைய மொத்த சபலத்தினால முழுவதுமா தன்னுடைய பாதையை மாத்தி இவ பின்னாடி சுத்துற மாதிரியான ஒரு ஆளா மாறி இருந்திருக்காரு. அப்படிதான் இவர் இறந்து போவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் லீவு கிடைச்சதுனால கான்பூருக்கு போயிட்டு ஒன்னா ஒரே ரூம்ல தங்கி நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லீவு நாட்கள் முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது பயங்கரமான ஆர்குமெண்ட் வந்திருக்கு. அந்த ஆர்குமெண்ட்ல இந்த அருண் இந்த மீனாட்சி அடிச்சிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல மீனாட்சி ஸ்மார்ட்டா இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அந்த வீடியோவை உன்னுடைய மனைவிக்கு நான் அனுப்பிடுவேன், நீ வந்து உன்னுடைய மனைவியை ஊர்ல விட்டுட்டு என் கூட ஊர் சுத்துறது எல்லாமே வெளியில தெரிஞ்சிடும், நம்ம எடுத்துக்கிட்ட போட்டோஸ், நம்ம லாட்ஜில் தங்கின போட்டோஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு அனுப்பிடுவேன், இதை எதையுமே அனுப்பாம இருக்கணும்னா எனக்கு நீ 25 லட்ச ரூபா பணம் கொடு, எனக்கு பிப்ரவரி மாதம் 2026 மேரேஜ் ஆக போகுது, அதுக்கு எனக்கு பணம் கொடு, இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடு அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டரான அருணை இவன் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. அப்போதான் இவளுடைய சுயரூபம் எல்லாமே இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. பட் என்னதான் இவன் இந்த மாதிரி மிரட்டினாலுமே கொஞ்ச நாட்கள் வரைக்கும் இவகிட்ட பேசாம தன்னுடைய வேலைகளை இவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இன்னொரு பக்கம் நவம்பர் மாசம் 2025 அதாவது இவர் இறப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சு ஸ்டேட்டஸ் போட்டிருந்திருக்கா. அதை பார்த்ததுமே ஆத்திரமான இவனுக்கு இவளை எப்படியும் மேரேஜ் பண்ண விடக்கூடாது, தாங்கிட்டே தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இந்த அருணுக்கு இந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இதன் காரணமா அவ என்னெல்லாம் சொன்னாலோ அது எல்லாத்தையுமே பண்றதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை தனக்குள்ள கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு. அதன் அடிப்படையில் தான் 3 மாசம் வரைக்கும்
வரைக்கும் தன்னுடைய சேலரி எதையுமே வீட்டுக்கு அனுப்பாம அதை மொத்தத்தையுமே இந்த நாதாரிக்கு செலவு பண்ணியிருந்திருக்காரு. முக்கியமா 3 லட்ச ரூபாய் கிட்ட நெக்லஸ் எடுத்து கொடுக்கறாரு. 1.5 லட்ச ரூபாயில ஐபோன் ப்ரோ மேக்ஸ் மாடல்ல ஒரு போனையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ மொத்தமா முழுக்க பணம் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணி சமாதானப்படுத்தி தான் கூட வச்சுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவர் கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் முழுக்க பண ஆசை கொண்ட இந்த மீனாட்சி என்ற பேய் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து மொத்த பணத்தையுமே சுரண்டுவதற்குண்டான வேலைகள்ல தான் ஈடுபட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தா. பட் இந்த மீனாட்சியை பத்தி ஒரு சில ஆர்டிக்கல்ல இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு அவனுடைய கணவன் ஜெயில இருக்கான், இப்ப நடக்க போறது 2வது திருமணம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்படி அருணுக்கும் இந்த மீனாட்சிக்கும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் டிசம்பர் 2ஆம் தேதி இந்த மீனாட்சிக்கு பர்த்டே. இவளுடைய பர்த்டேவை இவங்க 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அருணுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா இந்த மீனாட்சியோ அதை பத்தி எதுவுமே பெருசா கண்டுக்காம மீரட்ல இருக்கிற தன்னுடைய சொந்த வீட்லயே இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அதோடைய வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸா போட்டிருந்திருக்கா. இதை பார்த்ததுமே இந்த அருணுக்கு பயங்கர கோபம் ஏற்பட ஆரம்பிச்சு உடனடியா கால் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே உங்களுடைய கான்வர்சேஷன் 3 நாட்கள் வரைக்கும் பயங்கர ஹீட்டடா போயிருந்திருக்கு. மேற்கொண்டு இவளுக்கு வந்து அந்த நிச்சயதார்த்தம்லாம் நடந்ததுனால வேலைக்கெல்லாம் போகாம அப்பப்போ லீவ் போட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அதே சமயம் இவளுடைய அந்த டியூட்டி யூனிஃபார்ம் இந்த அருண் கிட்ட இருந்ததுனால அதை வாங்குறதுக்காக டிசம்பர் 5ஆம் தேதி தன் கூட வேலை பார்க்குற அங்கித் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிளை பைக்கில் அழைச்சிக்கிட்டு தான் இந்த அருண் தங்கி இருக்கிற குவார்டர்ஸ் கிட்ட வந்திருக்கா. அங்க குவார்டர்ஸ்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு இவ பழைய மாதிரியே இந்த அருணை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. 25 லட்ச ரூபாய் பணமும் தன்னுடைய கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. தொடர்ந்து இவங்களுக்குள்ள பயங்கர ஹீட்டடான கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் நீ இல்லாம நான் வாழ முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனடியாக இந்த மீனாட்சி சொல்லாத, அதை செஞ்சு காட்டு, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக தன்னுடைய ரிவால்வரை எடுத்து அவர் தன்னை சுட்டிருந்திருக்காரு. அதை லைவா பார்த்து மிரண்டு போன இந்த மீனாட்சிக்கு அடுத்ததா அவளுடைய வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தைகளும் வராம பதறி அடித்தபடி கத்துனபடியா அந்த குவார்டர்ஸ்ல இருந்து வேகமா ஓடி இருந்திருக்கா. அதன் பிறகு தான் அழைச்சிட்டு வந்தா அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கா. பட் இந்த மீனாட்சி அந்த நேரத்துல இவர் எங்க இதை பண்ண போறாரு, இவர் எப்படியும் மிரட்டி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கா. ஆனா இப்படிப்பட்ட முடிவை இந்த அருண் எடுப்பாரு அப்படிங்கிறத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் அருணுமே அந்த நேரத்துல யதார்த்தமா விளையாட்டுக்காக தான் வச்சிருந்திருக்கணும். பட் இவ சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு மனப்பான்மையில அவன் மேல இருந்த அந்த பைத்தியத்தினால தன்னுடைய குடும்பத்தை பத்தி எதையுமே நினைக்காம தன்னைத்தானே சுட்டு இறந்து போயிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் தான் வெளியாயிருந்திருக்கு. போலீஸ் இவளை கைது பண்ணி ஜெயில அடைச்சிருந்திருக்காங்க. கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்த நேரத்துல கூட இவருடைய அண்ணனையோ இவருடைய அப்பாவையோ யாரையுமே மீட் பண்ண விடல. மேற்கொண்டு எல்லார் முன்னாடியுமே அவருடைய அப்பா கண்டிப்பா நான் உன்னை ஜெயில இருந்து வெளியில எடுத்துடுவேன், நீ கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு பாதுகாப்புக்காக இவளை அழைச்சிட்டு போற சக பெண் கான்ஸ்டபிள் வந்து நேரா போகணும் அப்படின்ற மாதிரி ரூட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ நீ எனக்கு ஆர்டர் போடாத, நான் உன் மூஞ்ச உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கான்ஸ்டபிளையே இவ மிரட்டி இருந்திருக்கா. இதை பத்தி உடனடியே தங்களுடைய ஹையர் ஆபீசர் கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸை இனிமே நாம விசாரிக்க வேணாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இந்த கேஸை SIT கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. தற்போதைக்கு இவரை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது, மேற்கொண்டு என்னென்ன உண்மைகள்லாம் தெரிய வர போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். பல வருஷம் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருந்த இந்த அருண் ஒரு சின்ன சபலத்தால அவருடைய மொத்த லைஃபையுமே அவரே குட்டிச்சோரா ஆக்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் உண்மையா நேசிக்கிற ஆட்கள் கிட்ட ஈஸியா ஏமாத்தி அவங்களுடைய பணத்தை முழுக்க தனக்கு உபயோகப்படுத்திக்கிற மாதிரியும், எங்கேயாவது மீட் பண்ணலான்னு பிளான் போட்டாலும் சரி, எங்கேயாவது சாப்பிட போனாலும் சரி, முழுக்க அவங்களே செலவு பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கேவலமான மனப்பான்மையும் இவ்வளவு மாதிரியான சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர் உங்களுடைய லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட எந்த ஒரு கருணையோ எந்த ஒரு இரக்கமுமே பார்க்க கூடாது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட முடிந்த அளவுக்கு ஏமாறாம ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த மாதிரியான பெண் வலையிலையோ ஆண் வலையிலையோ போய் சிக்கிக்காம தங்களுடைய கெரியரை பத்தியும் தங்களுடைய குடும்பத்தை பத்தியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய முடிவுகளை எடுக்க பாருங்க. இந்த மீனாட்சி மாதிரியான ஆட்கள், அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், உங்களுடைய ஆபீஸ்ல கூட இருக்கலாம், நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம், அதாவது பஸ்லயோ ரயில்லையோ மெட்ரோ ஸ்டேஷன்லயோ எங்கேயாவது இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மீனாட்சி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.